ஸ்டாண்டர்ட் பசங்களா, உங்களோட மிட் டர்ம் எக்ஸாம் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த நம்மளோட டார்கெட் என்ன, நம்மளோட செகண்ட் இன்னிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட குவார்ட்டர்லி எக்ஸாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் பார்த்தாலுமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நம்ம பிளேயர்ஸ் ஒழுங்காக விளையாடல அப்படின்னோடனே அவங்க அவ்வளோதான், நம்ம இந்த டோர்னமெண்ட்டை விட்டு வெளில போயிடணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஆகே இந்த செகண்ட் சான்ஸ், செகண்ட் இன்னிங்ஸில் நம்மளோட பெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், உங்களோட ஃபர்ஸ்ட் மிட்டம் முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த இன்னிங்ஸில் நீங்கள் என்னென்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க, என்னென்ன லெசன்ஸ் லேர்ன் பண்ணீங்க, அதை நீ வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் உன்னோட செகண்ட் இன்னிங்ஸ்க்கு ரொம்ப ஒரு பெரிய மோட்டிவேட்டட் அண்ட் ஒரு டைரக்டட் ஸ்பீட் வந்து உனக்கு வந்து கொடுக்கும். ஸோ குவார்ட்டர்லி எக்ஸாம்க்கு என்ன பிளான் மேம், நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க, நாங்கள் எப்படி படிக்கணும் சொல்லுங்கள். மிட் டர்ம் எக்ஸாம்க்கு ஏதோ அறக்க பறக்க ஒரு ஜாலியில் ஸ்கூல் போனோம், அப்படியே பார்த்தா ஒரு மாதத்தில் மிட் டர்ம் எக்ஸாம் வந்துச்சு, எக்ஸாமும் எழுதி முடிச்சிட்டோம். பட் குவார்ட்டர்லி எக்ஸாம் நான் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்க போகிறேன் மேம். ஸோ எனக்கு ஒரு பவர் பேக் ஸ்டடி பிளான் கொடுங்க மேம், நான் என்னோட காட் மோடை ஸ்டார்ட் பண்ணுறேன் மேம், ஆன் பண்ண போகிறேன் மேம் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ பசங்களா, இப்போ எக்ஸாம் முடிஞ்சிட்டு அப்படியே ஹாயாக ஃப்ரீயாக இருக்காதீங்க. அடுத்த டார்கெட் என்னன்னு பாருங்கள். எப்பயுமே வந்து கடைசி நேரத்தில் நான் மூட்டை கட்டி வச்சு தான் படிப்பேன் அப்படின்னா அறக்க பறக்க திரும்ப படிச்சுட்டு தான் போவேன். அப்புறம் அதுவுமே வந்து பாதி அரைக்குறையாக தான் படிப்பேன். ஸோ அதனால ப்ராப்பராக பிளான் போட்டு இப்போ நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஆகஸ்ட் 1 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆகஸ்ட் 1 செப்டம்பர் 1.5 மாதம், செப்டம்பர் 15 உங்களோட எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக சான்ஸ் இருக்குது, மோஸ்ட் ஆஃப் த சான்சஸ். ஓகே, ஸோ செப்டம்பர் 15. ஸோ 1.5 மாதம் எனக்கு இருக்கா. ஸோ இந்த 1.5 மாதத்தில் அதாவது ஒரு 45 டேஸ், இந்த 45 டேஸை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு டார்கெட் உனக்கு தேவை. ஸோ பசங்களா, இந்த 45 டேஸில் நீ என்னென்ன படிக்க போகிற, ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம்க்கு என்னென்ன போர்ஷன்ஸ் அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம கூகுள் மேப் போடுறப்ப லொக்கேஷனே போடாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம மேப்பை வந்து போக முடியாது இல்லையா. ஸோ லொக்கேஷன் போடணும், உன்னோட டெஸ்டினேஷன் என்ன, அப்போ தான் டேரக்ஷன் உனக்கு தெரியும். ஸோ நீ என்னென்ன படிக்கணும்னு பார்த்துக்கோ. தமிழில் இயல் 1 to 4, இங்கிலீஷில் 1 to 4, மேக்ஸில் உனக்கு இந்த யூனிட்ஸ், சயின்ஸில் இத்தனை யூனிட்ஸ் இருக்குது, சோஷியலில் இவ்வளோ யூனிட்ஸ் இருக்குது. சரியா? ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து பயப்படுறதை விட ஃபஸ்ட்டு பிளான் போடுங்க. ஓகே, நீ எந்த சப்ஜெக்டில் வீக்கு, சயின்ஸா, சோஷியலா, மேக்ஸா? மேம் மூணுத்துலேயும் வீக்கு மேம். ஓகே, அப்போ மூணுத்தையும் நீ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம லாங்குவேஜுக்கு போய்க்கலாம். ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நான் என்னென்ன சப்ஜெக்டில் என்னென்ன விஷயத்தில் வீக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸில் இந்த ஒரு ஃபஸ்ட்டு சாப்டர், கெமிஸ்ட்ரியில் இந்த ஒரு 4th 5th சாப்டர், இதெல்லாம் தான் நான் ரொம்ப வீக்கஸ்ட் சாப்டர்ஸ். அந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே எதெல்லாம் வீக்கஸ்ட் சாப்டர்ஸ்னு நோட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ இந்த வீக்கஸ்ட் சாப்டர்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் 20 டேஸில் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபஸ்ட்டு முடிக்கணும். சரியா? ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸில் 2, கெமிஸ்ட்ரியில் 2, பயாலஜியில் ஒரு 5 சாப்டர் இருக்குது அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 20 டேஸில் நீங்கள் டெய்லியும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் கூட வேணாம், டெய்லியும் ஒரு 2 சப்ஜெக்ட்னா கூட ஒரு 20 டேஸில் உன்னால் இந்த வீக் சப்ஜெக்ட்ஸை கவர் அப் பண்ணிட முடியும். சரியா? மேம் முடியாது அப்படின்லாம் சொல்லாதீங்க, முடியணும். இந்த ஃபர்ஸ்ட் 20 டேஸில் வீக் சாப்டர்ஸ்லாம் எது எல்லா சப்ஜெக்ட்லேயும் நோட் பண்ணி 20 டேஸில் வீக் சாப்டர்ஸை கவர் பண்ணி முடிச்சிடுங்க. அடுத்த 10 டேஸ், ஆகஸ்ட் 20 to ஆகஸ்ட் 30, மற்ற சாப்டர்ஸ். ஓகே, மற்ற சாப்டர்ஸ் உனக்கு ஈஸியாக ஃபீல் பண்ணுற சாப்டர்ஸ், இதெல்லாம் கவர் பண்ணி முடிச்சிடுங்க. சரியா? ஓகே, ஸோ இதை நான் கவர் அப் பண்ணிங்க அப்படின்றது வீக்கஸ்ட் சாப்டர்ஸ் ஒவ்வொருத்தருக்குமே ஒன்று டிஃபர் ஆகும். அண்ட் அதுக்கு முன்னாடியே நாங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருவோம். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரியா? ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருவோம். ஸோ இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாம் கொஷின் பேப்பரில் என்ன மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அதுதான் நாங்கள் கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக அதை பார்த்து படிங்க. அண்ட் உனக்கு எக்ஸாம் டைம்லையும் நாங்கள் மேரத்தான் செஷன் வரவும். சரியா? ஸோ இதை நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் கவர் பண்ணி முடிச்சிடணும். சரியா? ஸோ பசங்களா, இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன, நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் மிட்டமில் என்ன தப்பு பண்ணும். இனிமேல் நீ ஒரு மிஸ்டேக் அனாலிசிஸ் நோட்புக் கிரியேட் பண்ணிக்கோ. அதில் எரர் ஃபைல்ஸ், டவுட் ஃபைல்ஸ், ஃபார்முலா ஃபைல்ஸ், இதுதான் நீ இப்போ கலெக்ட் பண்ண போகிற. எரர் ஃபைல்ஸ், நான் இது வரைக்கும் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன், மேக்ஸில் நான் இந்த சாப்டரில் வீக்காக இருக்கேன், கெமிஸ்ட்ரியில் நான் இதில் வீக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன எரர்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒரு நோட்புக்கில் எழுதி வச்சுக்கோ. நெக்ஸ்ட் டவுட் ஃபைல்ஸ், ஒவ்வொரு சாப்டர் படிக்கிறப்பயுமே உனக்கு இந்த கொஸ்டின் கஷ்டமாக இருக்குது, இது எனக்கு புரியலை, அதை நான் இன்னும் ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸில் டவுட் ஃபைல்ஸ் கண்டரில் எல்லாத்தையும் நோட் பண்ணி வைங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சொல்கிறேன். அண்ட் ஃபார்முலா ஃபைல்ஸ் எஸ்பெஷலி ஃபார் யோர் மேக்ஸ்.
அண்ட் சயின்ஸில் இருக்கக்கூடியது. ஓகே, அண்ட் மேப்ஸ் அண்ட் டைம் லைன்ஸும் இதில் நீ ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் செக்ரிகேட் பண்ணி வச்சுட்டு டெய்லியும் இந்த 3 ஃபைல்ஸையும் நீங்கள் வந்து என்ன பண்ணிடணும், அதில் நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணிகிட்டே இருங்க. காலையில் இன்ஃபர்மேஷனை ரிவைஸ் பண்ணணும், இந்த 3 ஃபைல்ஸ்லையும் இருக்கிறத ரிவைஸ் பண்ணுங்கள், ஈவினிங் ஆட் பண்ணுங்கள். ஓகே, இதை நீ ஒரு ருட்டீனாக வச்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ உங்களோட ஹேபிட்ஸ் இது வரைக்கும் நீ மிட்டம் வரைக்கும் ஏனோ தானோன்னு படிச்சேன்னா இனிமேல் ஒரு ஃபிக்ஸட் ருட்டீன் செட் பண்ணிக்கோங்கடா பசங்களா. ஏன்னா இனிமேல் டைம் இஸ் வெரி வெரி லோ. சரியா? ஸோ காலையில் ஒரு 2 hour இல்லை 1 hour, ஈவினிங் 2 hours, அப் டு யூ. ஆனால் டெய்லியும் ஒரு 4 hours நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும். சரியா? அப்போ தாண்டா முடியும். ஏன்னா படிக்கணும்னு சொல்கிறத விட டெய்லியும் மோட்டிவேஷன் இருக்காது தான். பட் ஆனால் அந்த டைமில் நான் படிச்சு தான் ஆகணும், இல்லை வந்து என்னால் மார்க் எடுக்க முடியாது. எதுக்கு நான் படிக்கணும்? நான் நல்லா மார்க் வாங்கி என்ன பண்ண போகிறேன், அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்போ தான் நீ படிப்பேன். ஏன்னா எனக்குமே டிரைவிங் கிளாஸ் வந்து கல்ல போகணுமா அப்படின்னு சொல்லிப்பா தான் இருக்கும் காலையில். பட் ஆனால் வேறு வழியில் அப்போ தான் நான் நல்லா கார் ஓட்ட முடியும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் பார்த்தியா, அதுதான் ஒன்று வந்து புஷ் பண்ணணும். ஸோ மூட் இல்லைனாலும் நீ போய் தான் ஆகணும். ஓகே, ஸோ ஸ்டிக் டு த டிசிப்ளின், நாட் டு த மூட். சரியா? ஸோ இந்த குவார்ட்டர்லி எக்ஸாம்க்கான மந்த்ரா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டயக்ராம்ஸ், ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் வரைஞ்சி பாருங்க, எழுதி பாருங்க. சரியா? ஓகே, ஸோ எப்பயுமே வந்து கடவுளே சொல்லிட்டு கடைசி ஒரு வாரம் கோயிலுக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு நின்றா மட்டும் போதாது. காட் யாருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. அவன் 80% ஹார்ட் ஒர்க் போட்டு என்கிட்ட வரான்டா, நான் அவனுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவேன். நீ 20% ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வந்து ஹெல்ப் பண்ணுனா ஐ கான்ட் டூ இல்லையா? ஜஸ்டிஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அதனால் put your hard work. Okay, lot of hard work you put, the more surface area for luck you will create. Okay, நீ நிறைய hard work பண்ண எஃபர்ட் போட தான் உனக்கு லக்குமே வந்து ஜாஸ்தி ஆகும். நீ நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணாதான் உனக்கு வர கொஸ்டின் ஒரே இந்த கொஸ்டின் நான் படிச்சேனே அப்படின்னு உனக்கு ஃபீல் ஆகும். சரியா? அண்ட் பசங்களா, நீங்கள் மிட் டேர்ம் எக்ஸாமில் என்னென்ன லெசன்ஸ்லாம் வந்து லேர்ன் பண்ணீங்க, ஏன்னா நிறைய மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, அதுலேருந்து என்னென்ன லெசன்ஸ்லாம் லேர்ன் பண்ணீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் கூடிய சீக்கிரம் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்காக நான் டெய்லி டார்கெட்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையுமே, ஏன்னா நிறைய பசங்களுக்கு வந்து மேம் எனக்கு என்ன படிக்கணும்னு தெரிலன்னு வந்து ஃபீல் ஆகும். ஸோ அதனால் எனக்கு டெய்லி டார்கெட்ஸ் வேணும் மேம் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா ஆகஸ்ட்லேருந்து நம்ம டெய்லி டார்கெட்ஸ் நாங்கள் வாட்ஸ்அப் சேனலில் சென்ட் பண்ணுறோம். அப்படி டெய்லி டார்கெட்ஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் பசங்களா.